அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் 12th ஸ்டாண்டர்டு எக்ஸசைஸ் 2.6ல ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் z equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i by z plus 4i equal to 1 show that the locus of z is real அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துருக்க z-ஓட வேல்யூ நம்ம இங்கே எழுதிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான சம்ஸ், வாங்க பார்க்கலாம். கொஷினை கொடுத்துருக்கிறத இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். z மைனஸ் 4i பை z ப்ளஸ் 4i மாடுலஸ் ஈக்குவல் டு 1. ஜட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 4i அப்படியே போட்டுக்கிறோம். ஜட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இங்கே ப்ளஸ் 4i கொடுத்துருக்காங்க, அதனால போட்டாச்சு ஈக்குவல் டு. அப்புறம் நம்ம எப்படி எழுதலாம்னா, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐ காமனாக வெளியே எடுத்துகிட்டு ஒய் மைனஸ் 4 நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ இங்கே கொடுத்துருக்க மாதிரி தான் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு பை இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது வந்துட்டு ஈக்குவல் டு எழுதிக்கலாம். இது இன்சைட் போயிடும். அப்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இங்கே ப்ளஸ் 4 வரும், ஒய் ப்ளஸ் 4 அப்படின்னு சொல்லி நம்ம கிடைக்கும். இது நம்ம இது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ரூட் அப்படின்னு சொல்லி வர மெத்தடில் இருக்குது. ஸோ அது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்துட்டு நம்ம ஒய் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஐயோட வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு சொல்லலாம், விட்டுட்டோம். இது அப்படியே எழுதியாச்சு. அப்புறம் டேக்கிங் ஆன் போத் சைடு, ஸ்கொயர் ஆன் போத் சைடு. இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு எல்லாத்துலேயும் என்ன கிடைக்கும்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போது இன்சைட் இருக்கிறது இன்சைட் கொண்டு வந்துட்டோம்னா, நமக்கு இங்கே ஈக்குவல் டு கிட்ட இருக்கிறது நம்ம இன்சைட் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம டேரக்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது உள்ள ஸ்கொயரை இன்ட்டு பண்ணணும். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் இருக்குது இது. அப்போ எழுதும்போது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ பி அப்படின்னு சொல்லி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்புறம் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 4ஓட ஸ்கொயர் வந்துட்டு நம்ம 16 ஈக்குவல் டு போட்டாச்சு. இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்குது. இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஒய் இன்ட்டு 4 ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ வந்துட்டு 16, 4ஓட வேல்யூ 16 மாறிடும். அப்போது இது நமக்கு என்ன கிடைக்கும், ஒய்யும் கேன்சல் ஆகிரும். -8 ஈக்குவல் டு -8y அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த இன்சைட் கொண்டு வந்துட்டோம்னா -8 -8y அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். இது ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறதுனால ஈக்குவல் டு 0. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இதையும் ஆட் அண்ட் புட் -16y ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு இது இன்சைட் கொண்டு போயிட்டோம்னா 0 பை -16 கிடைக்கும். இது நம்ம டிவைட் பண்ணோம்னா y ஈக்குவல் டு 0. ஸோ z இஸ் ரியல். தேங்க்யூ.